அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கலைஞர் டிவி தில்லுமுள்ள அண்ட் விஜய் டிவி நேயனா புகழ் பட்டிமன்ற பேச்சாளர் லலிதா. நான் நேத்து வந்தவாசியில ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பட்டிமன்றம் ஷூட்டுக்காக வந்திருந்தேன். ஸோ அந்த ஈவெண்ட்ல ஒரு மெயின் ஸ்பான்சர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 27 வருஷங்களுக்கு மேலா நம்ம வந்தவாசியே கலக்கிட்டு இருக்க நேஷனல் த கிஃப்ட் வேர்ல்டு அவங்க தான் மெயின் ஸ்பான்சர். அவங்க 1999ல கிஃப்ட்னா என்ன, ஒரு பரிசு பொருள்னா என்னன்னு மக்களுக்கு விழிப்புணர்வே இல்லாத காலகட்டத்துல ஒரு 27 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு அழகான ஒரு கிஃப்ட் ஷாப் நிறுவியிருந்தாங்க. அது எங்க அப்படின்னா, நம்ம கோட்டமூலைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரான்ச் இருந்தது. இப்ப அவங்க 27 வருடங்களுக்கு பிறகு இப்ப 2வது 3வது தலைமுறை கடந்து அவங்க ஒரு மிக பிரம்மாண்டமா வருகிற 1/1/2026 எல்லாருக்கும் புத்தாண்டு ஒரு அன்பான பரிசா இருக்கு அப்படின்னா, அந்த அன்பான பரிசை இந்த நேஷனல் கிஃப்ட் வேர்ல்டோட நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பரான ஒரு சிந்தனையோட அவங்க இந்த ஷாப்பை நிறுவியிருக்காங்க. இப்ப சூப்பரா ஓபன் பண்ண போறாங்க. கண்டிப்பா வந்தவாசியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. இவங்களுடைய தாரக மந்திரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது அன்பளிப்பை கொடுத்து அன்பை வளருங்கள் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒருத்தருக்கு பணத்துல மொய் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துக்கோ நல்ல விஷயங்களுக்கோ போய் பணமா கொடுக்குறோம்னா, நான் இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் செய்யறேன்னா அவங்க எனக்கு செய்யும் போது மினிமம் ஒரு 500 ரூபாயாவது எக்ஸ்ட்ரா செய்யணும். அப்போ கஷ்டப்படுறவங்க என்ன யோசிப்பாங்க, ஐயோ இன்னைக்கு பொருளாதாரம் இருந்த சூழல்ல நான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு செய்யும் போது அது எங்கேயோ போகுதுன்னு யோசிப்பாங்க. ஆனா நீங்க இந்த மாதிரி அன்பளிப்பு அழகா வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்பளிப்பை வாங்கிக்கிறவங்க இதே மாதிரி நம்ம கல்யாணம் வரும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் வரும்போது அதே அன்பளிப்பை நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. அதனால அன்பளிப்பை கொடுத்து அன்பை வளர்க்கணும் அப்படிங்கறதா நம்ம நேஷனல் கிஃப்ட் வேர்ல்டுடைய ஒரு மிகப்பெரிய தாரக மந்திரம். கண்டிப்பா வந்தவாசியில் இருக்கக்கூடிய மக்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. நான் இப்ப வந்தவாசியில வந்ததுனால என் ஃபேமிலிக்கு தேவையான நிறைய கிஃப்ட்ஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறேன். கண்டிப்பா 1ஆம் தேதி எல்லா மக்களும் நியூ இயருக்கு, பொங்கலுக்கு, அடுத்தடுத்து பர்த்டேக்கு, மேரேஜுக்கு, உங்களுடைய எல்லா சுப விசேஷங்களுக்கும் உங்க ஃபேமிலிஸ்ல நீங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வந்தவாசியில் இருக்கக்கூடிய நேஷனல் த கிஃப்ட் வேர்ல்டை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.